முதலே முடிவே அருவே சரணம் அருளே பொருளே திருவே சரணம் முதலே முடிவே அருவே சரணம் அருளே பொருளே திருவே சரணம் அன்பின் உறவே இறையே சரணம் இம்மானுவேலரா இருப்பாய் சரணம் அன்பின் உறவே இறையே சரணம் இம்மானுவேலரா இருப்பாய் சரணம் ஏழையின் ஒளியே மிளிவாய் சரணம் எளியோரின் கண்ணவே நிறைவாய் சரணம் ஏழையின் ஒளியே மிளுவாய் சரணம் எளியோரின் கனவே நிறைவாய் சரணம் வந்தேனே நல்லா பாருங்க கட்டிய காரன் வரலேன்னு சொல்ல போறீங்க ஆமா வந்தேனே நல்லா பாருங்க கட்டிய காரன் வரலேன்னு சொல்ல போறீங்க மரியே உன் பாதம் பாடி ஏவாளின் புனிதம் போட்டு மரியே உன் பாதம் பாடி ஏவாளின் புனிதம் போட்டு வந்தேனே நல்லா பாருங்க கட்டிய காரன் வரலேன்னு சொல்ல போறீங்க ஆமா வந்தேனே நல்லா பாருங்க கட்டிய காரன் வரலேன்னு சொல்ல போறீங்க அடே யாரடா நீ உன் தராதரம் என்ன நான் யாருன்னு தெரியலையா நான் யாரு பாட்டுலயா சொல்றேன் பாரு வீர சுரக்காய இருந்துண்டாக்கிடுவேன் வீர சோரக்காய இருந்துண்டாக்கிடுவேன் போன புலி எங்காய கொத்தோட வெட்டிடுவேன் கோண புலி எங்காய கொத்தோடு வெட்டிடுவேன் கம்பளி மயிர கண்டா பதறிய ஓடி போவேன் கம்பளி மயிர கண்டா பதறிய ஓடி போவேன் தண்ணி பாம்ப கண்டா பேஸ்மெண்ட் ஆடி போவேன் தண்ணி பாம்ப கண்டா பேஸ்மெண்ட் ஆடி போவேன் வந்தேன்னு நல்லா பாருங்க கட்டிய காரன் வரலேன்னு சொல்ல போறீங்க வந்தேனே நல்லா பாருங்க கட்டிய காரன் வரலேன்னு சொல்ல போறீங்க அட கோமாளியாடா நீ ஐயா ராஜா கூப்பிடுற சத்தம் கேக்குது வணங்கா முடி தரித்த வள்ளல் வீரன் நானே வணங்கா முடித்தரித்த வள்ளல் வீரன் நானே இணங்கிய எமது மக்கள் அனைவரையும் காத்திடுவேன் மக்கள் அனைவரையும் காத்திடுவேன் ராஜாதி ராஜன் நானே ராஜ கம்பீரன் நானே ராஜாதி ராஜன் நானே ராஜ கம்பீரன் நானே ராஜா மாத்தாண்டன் வந்தேனே சபையை நாடி ராஜா மாத்தாண்டன் வந்தேனே ராஜா மாதண்டன் வந்தேனே சபையை நாடி ராஜா மாதண்டன் வந்தேனே என்னடா யாரும் கண்ணில் அகப்படவில்லை இதை வந்துட்டு அரசே நான் யார் என்று தெரிகிறதா உனக்கு அரசே நீங்க சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும் சொல்லி வருகிறேன் பாரடா ஆண்டிடும் அனைவரையும் மதினிருக்கும் பேரிடினார் ஆண்டிடும் அனைவரையும் மதுரைக்கும் பேரிடினார் ஆண்டிடும் அனைவரையும் மதினிருக்கும் பேரிடினார் ஆண்டிடும் அனைவரையும் மதுரைக்கும் பேரிடினார் கட்டிட கலைஞர் நான் இஸ்ரேலை அழித்தவன் நான் கட்டிய கலைஞர் நான் இஸ்ரவேலை அழித்தவன் நான் பாபிலோன் ராஜா நானே நேபுகத் ராஜா வந்தேனே வந்தேனே அரசே தாங்கள் இந்த சபை நோக்கி வந்த நோக்கம் என்னவோ அதற்கு நீ போய் மந்திரியை கூட்டிக் கொண்டு வா போ அப்படி ஆகட்டும் அரசே மதியுள்ள மந்திரியே வாராயோ அரசு வானமும் மாறி பெய்து வருகிறதோ வாழ்க 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 அரசே நாடு செழிக்கிறது மக்களும் நாமுடன் இருக்கிறார்களே என்றும் நமது அரசு வாழ்க ஆமா மந்திரி என்னை போல 60 முழ அகலமும் மன்னிக்கவும் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் பொற்சிலே செய்ய சொன்ன செய்தீரா அரசே சிறப்பாக செய்தாயிற்று நீ போய் பாபிலோன் நாட்டில் உள்ள சகல சிற்றரசர்களும்
அறிவு கூறுபவர்களும் நீதிபதிகளும் மற்ற எல்லா மக்களையும் என்னுடைய பொற்சிலை அர்ப்பணிப்பு விழாக்கு வர சொல். ஒருவேளை இவங்க தான் மோடியும் அமித்ஷாவும் இருப்பாங்களோ? அது இருக்கட்டும். அதாகப்பட்ட மகாஜனங்களே, ஐயா கூறியபடி இசைக்கருவிகள் ஒலிக்க ஆரம்பித்தவுடன் இங்க இருக்கிற அனைவரும் அந்த பொற்சிலையை பணிந்து அதை வணங்க வேண்டும். இல்லை என்றால் எரிகிற சூளைக்குள்ளே நீங்கள் போடப்படுவீர்கள். இசை கருவிகள் வாசியுங்கள். கட்டியங்களா ஐயா, வாழ்த்து பாடு பாடுறா. வாழ்க 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 பாபிலோன் ராஜா வாழ்க, வாழ்க 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 நேபுகாத்நேச்சர் வாழ்க, வாழ்க 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 பாபிலோன் ராஜா வாழ்க, வாழ்க 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 நேபுகாத்நேச்சர் வாழ்க. ஐயோ அரசே, ஐயோ என்ன ஆயிட்டு தெரியுமா? என்ன மந்திரியே? உமது போர் சிலையை பணிய வேண்டும் என்று ஆணையிட்டீர் அல்லவா? ஆமா. ஆனால் அந்த 3 யூத நண்பர்கள் யார் அதை மதிக்கவில்லை அரசே. போய் அந்த 3 பேரை கொடி விடுவோம். என்ன 3 பேரா? போகிறேன். ராஜாதிராஜன் அடிமையின் வந்தனம். புறாலும் எமதர்கள் உன்னதமான வந்தனம். போற்ற தேவனுக்கு அகணிந்த வந்தனா. நீ தானோ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என் பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் என் தெய்வங்களை வணங்காமல் இருந்ததோ? சரி, இப்பொழுது இசைக்கருவிகள் வாசிப்பார். நீங்கள் 3 பேர் பணிந்து வணங்க வேண்டும். இல்லையெனில் தீசுழல் போடப்படுவீர்கள். என் கையிலிருந்து உங்களை தப்பிக்கக்கூடிய தெய்வம் உண்டோ? அனனியா, மீஷாவேல், அசரியா நாங்கள் இதை குறித்து கூற உங்களுக்கு மறுமொழி கொடுக்க தேவையில்லை. நீர் எங்களை எரிகிற அந்த தீயில் போட்டாலும் நாங்கள் வழிபடுகிற எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்றுவார். எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்றி போனாலும் பரவாயில்லை. உமது தேவனையும் உமது போர்ச்சிலையும் நாங்கள் வணங்க மாட்டோம். தவறே தவறே தவறே. மந்திரிகள், அந்த தீசுழலை 7 மடங்கு அதிகப்படுத்தி சொல். உடனே ஆட்கரசே. கட்டிக்காரா, அவர்களை தூக்கி போடவில்லை. மந்திரி அரசே, நான் காண்கிறது நீங்களும் காண்கிறா? ஆமாம் அரசே, நாம விட்டது 3 பேர் தான். ஆனால் இன்னொரு நபர் அங்க கட்டவிழ்த்து காணப்படுகிறார். ஆமா, நாங்கள் போட்டதோ 3 பேர். கட்டவிழ்க்கப்பட்டதாகிய 4வது ஆள் யார்? மந்திரி, அவர் பார்க்கிறதுக்கு தெய்வன் மகன் போல இருக்கிறார் எனக்கு. ஆமாம் அரசே, அதே சந்தேகம் தான் எடுக்கும். உன்னத கடவுளாகிய ஊழியக்காரர்களே, வெளியே வாருங்கள். அரசே, அரசே, முடி கருகவில்லை, உடை எரியவில்லை, நாற்றம் அடிக்கவில்லை. அமைதி. கடவுள் மேல் நம்பிக்கை வைத்துள்ள இந்த அனனியா, மீசாவேல், அசரியா இவர்கள் போற்றப்படுவதாக இப்ப கரடி ஒழியுங்கள். கோயிலில் மாத்திரமல்ல, வீடுகளில் மாத்திரமல்ல, சமுதாயத்திலும் எந்த அரசனா இருந்தாலும் எந்த அதிகாரி இருந்தாலும் கடலின் மேல் இந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்ட இந்த வேர்களை போல நீ 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 இருப்பாயா?
அனைவரும் இவர்களுடைய கடவுளை தான் வணங்க வேண்டும் என்று என்னுடைய ஆணை. எப்படி நேபுகாத் நேச்சார் அனனியா மீசாவேல் அசரியாவிற்கு பெயர் மாற்றம் செய்தும் பொற்சிலையை வணங்க சொல்லியும் இந்த 3 நண்பர்களும் கடவுள் மீது இருந்த நம்பிக்கையில் உறுதுணையாயிருந்தார்கள். இதே 3 சோதனைகளை எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வனாந்திர சோதனையில் பிசாசை மேற்கொண்டார். உனக்கோ இல்லை எனக்கோ இதே சோதனை வரலாம். பெயர் மாற்றமோ சிலை வணங்குதலோ உணவு திணிப்போ வரலாம். அப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய் என்று பார்க்கலாம்.